இமயத்து மகான்களுடன் என் வாழ்க்கையில் பகுதி 8 பாடம் 10வது தான். இந்த கதையின் முதல் பகுதி எனக்கு 7 வயதாக இருந்தபோது நிகழ்ந்தது. சுவாமி ராமா அவங்களுக்கு 7 வயதாக இருக்கும்போது நிகழ்ந்த நிகழ்வு தான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த கதையின் முடிவு அவங்களுக்கு 28 வயதாக இருந்தபோது நிகழ்ந்ததான். அவங்க 7 வயது சிறுவனாக இருந்தபோது சுவாமி ராமா அவங்க என்னுடைய எதிர்காலத்தை கணிப்பதற்காக என் உறவினர்களில் ஒருவர் கற்றறிந்த பண்டிதர்களையும் ஜோதிடர்களையும் பனாரஸ் நகரிலிருந்து வரவழைச்சாங்க. நம் நாட்டில் இந்த அறிவியல் ரொம்பவும் பிரபலமானது. உண்மையான ஜோதிடர்களோடு கூடவே போலி ஜோதிடர்கள் பெரும் எண்ணிக்கையில் இருக்காங்க. நீங்கள் அவர்களில் ஒருவரிடம் ஆலோசனை பெற செல்வதென்று தீர்மானித்துட்டீங்கன்னா நீங்கள் அவருடைய வீட்டை சென்று அடைவதற்கு முன்பாகவே அவர் உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையை பற்றிய ஒரு விவரிப்பை எழுதியிருக்கக்கூடும். நீங்கள் அவரை சந்திக்க போவதை வேறு யாரிடமும் சொல்லாமல் இருந்தாலும் நீங்கள் அந்த ஜோதிடரின் வீட்டுக்குள் நுழையும் போது அந்த விவரிப்பு உங்களுக்காக காத்து கொண்டிருக்கும். இப்படிப்பட்ட ஒரு திறன் அரிதானது. இதை 2 அல்லது 3 இடங்களில் மட்டும் உங்களால் காண முடியும். ஆனால் இது உண்மையானது. நான் கதவுக்கு வெளியே நின்று கொண்டிருந்தேன். உள்ளே என்னை பற்றி அவங்க பேசி கொண்டிருந்தது என் காதுகளில் விழுந்தது. இந்த சிறுவன் தன்னுடைய 28வது வயதில் இறந்துருவான்னு அவங்க அனைவரும் சொன்னாங்க. துல்லியமாக நான் எந்த நாளன்று இறப்பேன் என்பதையும் அவர்கள் கணித்து கொடுத்தாங்க. என் மரண தேதியை கேட்டு நான் மனம் வருந்தி அழத் தொடங்கினேன். அதன் பிறகு குறுகிய காலம் மட்டும் நான் உயிரோடு இருக்க போகிறேன். வாழ்வில் எதையும் சாதிக்காமல் நான் இறக்க போகிறேன். என்னுடைய வாழ்வின் நோக்கத்தை நான் எப்படி நிறைவேற்ற போகிறேன்னு நான் சிந்தித்தேன். என்னுடைய குருநாதர் என்னிடம் வந்து நீ ஏன் அழுது கொண்டிருக்கிறன்னு கேட்டார். நான் இறக்க போகிறேன்னு நான் அவரிடம் சொன்னேன். யார் உனக்கு அதை சொன்னாருங்கன்னு அவர் கேட்டார். உள்ளே குழுமியிருந்த ஜோதிடர்களை சுட்டி காட்டி அவர்கள் அனைவரும் தான்னு நான் சொன்னேன். அவர் என் கையை பிடித்து கொண்டு வா என்று சொன்னார். அவர் என்னை அந்த அறைக்குள் அழைத்து சென்று அந்த ஜோதிடர்களை பார்த்து இந்த சிறுவன் தன்னுடைய 28வது வயதில் இறக்கப் போகிறான் என்பது உண்மைதானா என்று கேட்டார். ஆமாம்னு எல்லாரும் சொன்னாங்க. உறுதியாக தான் சொல்கிறீங்களான்னு என்னோட குருநாதர் அவர்களிடம் கேட்டாங்க. ஆமாம், நாங்கள் குறித்துள்ள நேரத்தில் அவன் இறக்கத்தான் போகிறான். அவருடைய மரணத்தை தடுப்பதற்கான சக்தி யாருக்குமே இல்லைன்னு அவங்க சொன்னாங்க. என்னுடைய குருநாதர் என்னிடம் திரும்பி நீ இறப்பதற்கு முன்பாக இந்த ஜோதிடர்கள் அனைவரும் இறந்துருவாங்க. நீ நீண்ட காலம் வாழ போகிற. ஏன்னா நான் என்னோட சொந்த வருடங்களை உனக்கு கொடுக்க போகிறேன்னு சொன்னார். இன்று அந்த ஜோதிடர்கள் யாரும் உயிரோடு இல்லை. எனக்கு 28 வயது ஆவதற்கு முன்பாகவே அவர்கள் எல்லாருமே இறந்துட்டாங்க. அது எப்படி சாத்தியமாகும்னு அவங்க கேட்டாங்க. அதற்கு என்னுடைய குருநாதர் உங்கள் கணிப்பு முற்றிலும் தவறானது. ஜோதிடத்திற்கு அப்பால் ஒன்று உள்ளது என்று சொல்லிட்டு என்னை பார்த்து நீ கவலைப்படாத. ஆனால் நீ இறக்கும் நாளன்று மரணத்தை நீ நேருக்கு நேர் அனுபவிக்க தான் வேணும்னு சொன்னார். நான் வளர்ந்து வந்த காலத்தில் இந்த கணிப்பை பற்றி நான் முற்றிலுமாக மறந்துட்டேன். நான் 28 வயது இளைஞனாக இருந்தபோது ரிஷிகேஷில் இருந்து சுமார் 60 மைல் தொலைவில் 11,000 அடிகள் உயரத்தில் இருந்த ஒரு மலைக்கு செல்லும்படி என்னுடைய குரு என்னிடம் சொன்னார். அங்கு 9 நாட்கள் நான் துர்க்கையம்மன் வழிபாடு செஞ்சேன். நான் மரண காலணிகளும் ஒரு இடைக்கச்சையும் அணிந்திருந்தேன். காலணிகளும் ஒரு இடைக்கச்சையும் அணிந்திருந்தாங்களாம். என் உடலை சுற்றி ஒரு சால்வை போர்த்தியிருந்தேன். நான் எங்கு சென்றாலும் ஒரு கமண்டலத்தை மட்டும் எடுத்து சென்றேன். துர்க்கையின் பாடல்களை பாடிக்கொண்டு அந்த மலையில் நான் சுதந்திரமாக சுற்றி திரிந்தேன். மலைகள் தான் என் வீடாக இருந்தது. நான் ஒரு முறை 20,000 அடிகள் உயரத்திற்கு ஏறி சென்றேன். பிரத்யேகமான எந்த உபகரணங்களும் இல்லாமல் என்னால் அவ்வளவு உயரத்திற்கு ஏறி செல்ல முடியும்னு நான் உறுதியை நம்பினேன். ஒரு நாள் ஒரு செங்குத்தான பாறையின் ஓரமாக நான் பாடிக்கொண்டே தனியாக நடந்து சென்று கொண்டிருந்தேன். அந்த தனிமையில் என்ன கடவுளாகவே நான் உணர்ந்தேன். நான் செல்ல வேண்டியிருந்த மலையின் உச்சியில் ஒரு சிறிய கோவில் இருந்தது. துர்க்கைக்கான கோவில் தான் அது. நான் சென்று கொண்டிருந்த பாதையை சுற்றிலும் பைன் மரங்கள் அடர்ந்து வளர்ந்திருந்தது. திடீர்னு பைன் ஊசிகள் மீது என் கால்கள் பட்டு நான் வழுக்கி விழுந்து அந்த மலையின் கீழ் நோக்கி ஊர்ல தொடங்கினேன். என் வாழ்க்கை முடிந்து விட்டதாக நான் நினச்சேன். ஆனால் நான் சுமார் 500 அடிகள் ஊர்ந்திருந்த நிலையில்
ஒரு சிறு முட்புதரின் மீது நான் மோதினேன். அது என்னை பிடித்து கொண்டது. கூர்மையான கிளை ஒன்று என் வயிற்றை துளைத்தது. அதுதான் என்னை தாங்கி பிடித்திருந்தது. கீழே பெரும் பள்ளத்தாக்கு இருந்தது. நான் தொங்கிக் கொண்டிருந்த முட்புதர் என் எடை தாங்காம ஊசலாடத் தொடங்கியது. முதல்ல நான் மலைகளை பார்த்தேன். அதன் பிறகு கீழே கங்கையை பார்த்தேன். பிறகு நான் என் கண்களை மூடிக்கொண்டேன். நான் மீண்டும் என் கண்களை திறந்தபோது என் வயிற்றில் அந்த கிளை குத்திருந்த இடத்திலிருந்து இரத்தம் வழித்தோடி கொண்டிருந்ததை நான் பார்த்தேன். கண்ணெதிரே தெரிந்த மரணத்தோடு ஒப்பிடுகையில் அது ஒன்றுமே இல்லை. நான் என்னுடைய மரணத்தை பற்றி கவலையோடு இருந்ததால் என் வழியை பற்றி கவலைப்படலை. எனக்கு தெரிந்த மந்திரங்கள் எல்லாமே நான் சொன்னேன். கிறிஸ்துவ மந்திரங்களையும் புத்த மத மந்திரங்களையும் கூட நான் சொன்னேன். நான் பல மடங்களுக்கு சென்றிருந்தேன். அனைத்து மதங்களிலிருந்தும் பல்வேறு மந்திரங்களை கற்றறிந்தேன். ஆனால் அவற்றில் ஒன்று கூட அப்போது வேலை செய்யலை. நான் பல கடவுள்களுடன் திருவுருவ சிலைகளை நினைவு கொண்டு தயவு செய்து எனக்கு உதவுன்னு நான் சொன்னேன். ஆனால் எந்த உதவியும் எனக்கு கிடைக்கல. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் அப்போது சோதித்து பார்த்திருக்கவில்லை. என்னுடைய துணிச்சல் தான் அது. நான் என்னுடைய துணிச்சலை சோதிக்க தொடங்கிய போது திடீர்னு ஒரு விஷயம் எனக்கு நினைவு வந்தது. நான் சாகப்போவதில்லை, ஏனெனில் என் ஆன்மாவுக்கு அழிவே இல்லை என்பது எனக்கு தெரிந்தது. இந்த உடல் நிச்சயமாக மரணமடைய தான் போகுது ஒரு நாள். ஆனால் அது முக்கியமில்லை. நான் நிரந்தரமானவன். பிறகு நான் ஏன் பயப்படுறேன்? ஏனெனில் நான் என்னை என் உடலோடு அடையாளப்படுத்தி வந்துள்ளேன். எப்பேற்பட்ட ஒரு முட்டாள்னா! சுமார் 20 நிமிடங்கள் நான் அந்த புதரில் தொங்கிக் கொண்டிருந்தேன். அப்போது என்னுடைய குருநாதர் என்னிடம் சொல்லியிருந்த ஒரு விஷயம் என் நினைவுக்கு வந்தது. அவர், நான் இப்போது உன்னிடம் சொல்லப்போவதை ஒரு பழக்கமாக ஆக்கிக்கொள்ளாதே. ஆனால் உண்மையிலேயே நான் உனக்கு தேவைப்படும் போது நீ என்னை நினைத்து கொண்டால் எப்படியோ நான் அங்கே வந்துவிடுவேன் என்று சொல்லியிருந்தார். பிறகு நான் இப்படி நினைத்து கொண்டேன். நான் என் துணிச்சலை பரிசோதித்து பார்த்து விட்டேன். இப்போது என் குருநாதரையும் நான் சோதிக்க வேண்டும். இது ஒரு சீடனுக்கு இயல்பானதுதான். எல்லா நேரங்களிலும் அவன் தன் குருநாதரை சோதிக்க விரும்புகிறான். தன் குருவிடம் குறைகளை கண்டுபிடிப்பதன் மூலம் தன் சொந்த பலவீனங்களை எதிர்கொள்வதை அவன் தவிர்க்கிறான். என் உடலிலிருந்து அளவுக்கு அதிகமான இரத்தம் வெளியேறியிருந்ததால் எனக்கு தலை சுற்ற தொடங்கியது. என்னை சுற்றி எல்லாம் மங்க தொடங்கியது. அப்போது எனக்கு மேலே இருந்த பாதையில் சில பெண்களின் பேச்சு குரல் எனக்கு கேட்டது. தங்கள் வீட்டு விலங்குகளுக்காக புல்லையும் ஒரு சில கிழங்குகளையும் சேகரிப்பதற்காக அவங்க அங்கே வந்திருந்தாங்க. அவர்களில் ஒரு பெண் என்னை பார்த்துவிட்டு மற்ற பெண்களிடம், அங்கே பாருங்கள், ஒருவன் இறந்து கிடக்கிறான் என்று கத்தினாள். நான் இறந்து விட்டதாக அவர்கள் நினைத்தால் என்னை இப்படியே இங்கே விட்டுவிட்டு சென்று விடுவார் என்று எண்ணிய நான் என் நிலைமையை எப்படி அவர்களுக்கு தெரியப்படுத்துவது என்று யோசித்தேன். என் தலை கீழ் நோக்கியும் பாதங்கள் மேல் நோக்கியும் இருந்தது. அவர்கள் என்னிடமிருந்து ஒரு சில 100 அடிகள் தொலைவில் இருந்தாங்க. என்னால் பேச முடியல. எனவே நான் என் கால்களை அசைக்க தொடங்கினேன். அப்போது அவர்கள் இறக்கவில்லை. அவனுடைய கால்கள் இன்னும் அசைந்து கொண்டிருக்கின்றது. அவன் உயிரோடு தான் இருக்க வேண்டும்னு சொன்னாங்க. அவர்கள் அனைவரும் துணிச்சல்கார பெண்மணிகள். அவர்கள் கீழே இறங்கி வந்து என் இடுப்பை சுற்றி ஒரு கயிற்றை கட்டி என்னை மேலே உயர்த்தினாங்க. ஆனால் அந்த புதரின் கிளை ஒன்று என்னுள் இன்னும் இருந்தது. துணிச்சலுக்கான நேரம் இது என்று நினைத்த நான் என் வயிற்றை பிதுக்கி அந்த கிளையை என் வயிற்றிலிருந்து பிடுங்கி எடுத்தேன். அந்த பெண்கள் என்னை மேலே தூக்கி வந்து ஒரு சிறு மலைப்பாதைக்கு என்னை அழைத்து சென்றார்கள். என்னால் நடக்க முடியுமோ என்று அவர்கள் கேட்டதற்கு முடியும் என்று நான் பதிலளித்தேன். என் நிலைமையின் தீவிரத்தை முதலில் நான் உணரல. ஏனெனில் அந்த கிளையில் ஏற்பட்ட காயம் பெரும் அளவு உட்காயமாக இருந்தது. நான் ஒரு சுவாமியாக இருந்ததால தங்கள் உதவியின்றி என்னை நானே கவனித்து கொள்ள முடியும்னு அவர்கள் நினைச்சாங்க. ஒரு கிராமத்துக்கு செல்வதற்கான பாதையை அவர்கள் எனக்கு காட்டினாங்க. அதன் பிறகு அவர்கள் தங்கள் வழியே சென்று விட்டனர். நான் நடக்க முயற்சி செஞ்சேன். ஆனால் ஒரு சில நிமிடங்களுக்கு பிறகு நான் மயங்கி கீழே விழுந்துட்டேன். நான் என்னோட குருநாதரை நினைத்து பார்த்து, என் வாழ்க்கை முடிந்து விட்டது. நீங்கள் என்னை வளர்த்து ஆளாக்கி எனக்காக எல்லாவற்றையும் செஞ்சேங்க. ஆனால் இப்போது ஞான உதயத்தை அடையாமலேயே நான் இறந்து போகிறேன் என்று அவரிடம் சொன்னேன். திடீர்னு என்னுடைய குருநாதர் என் முன் தோன்றினார். என் மனம்தான் என்னிடம் ஏதோ வித்தைகள் காட்டி கொண்டிருந்ததாக நான் நினைச்சேன். நான் என் குருவிடம், நீங்கள் உண்மையிலேயே இங்கு இருக்கீங்களா?
நீங்கள் என்னை கைவிட்டீர்களோன்னு நான் நினச்சேன்னு சொன்னேன். அதற்கு அவர், நீ ஏன் கவலைப்படுற, உனக்கு எதுவும் நேராது. இன்றைய நாளும் இந்த கணமும் நான் நீ மரணம் ஏய்வதற்கான வேலை என்று கணிக்கப்பட்டது உனக்கு நினைவிருக்கிறதா? மரணத்தை இன்று இதற்கு மேல் நீ எதிர்கொள்ள வேண்டியதில்லை. நீ இப்போது நன்றாக தான் இருக்கிறேன்னு சொன்னார் என்னுடைய குருநாதர். எனக்கு மெல்ல மெல்ல சுயநினைவு வந்தது. என் குருநாதர் சில இலைகளை எடுத்து வந்து அவற்றை கசக்கி என் காயத்தின் மீது போட்டார். பிறகு பக்கத்தில் இருந்த ஒரு குகைக்கு என்னை அழைத்து சென்று என்னை பார்த்து கொள்ளும்படி அங்கிருந்த சிலரிடம் அவர் கேட்டுக்கொண்டார். பிறகு என்னை பார்த்து மரணத்தை கூட தவிர்க்க முடியும் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து போய்விட்டார். 2 வாரங்களுக்கு பிறகு என் காயம் முற்றிலுமா ஆறியது. ஆனால் அந்த வடு இன்றும் கூட என் உடலின் மீது இருக்குது. தன்னலமற்ற உண்மையான ஒரு குரு தன் சீடனிடம் இருந்து எவ்வளவு தள்ளியிருந்தாலும் அவரால் அவனுக்கு எப்படி உதவ முடியும் என்பது அந்த அனுபவத்திலிருந்து நான் தெரிந்து கொண்டேன். ஒரு குருவுக்கும் அவருடைய சீடனுக்கும் இடையேயான உறவுதான் அனைத்து உறவுகளிலும் அதிக உயர்வானது, அதிக தூய்மையானது என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். அந்த உறவு விவரிக்கப்பட முடியாத ஒன்று. பகுதி 9 நிறைவடைந்தது. நாளை 10வது பாடத்திட்டத்திலிருந்து தொடங்குவோம். நன்றி.